Hey guys, welcome back. Finally Redmi Note 15 வந்து இன்னைக்கு இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ நாள் வெயிட் பண்ணது எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த அளவுக்கு வந்து பயங்கரமாக எக்ஸைட் ஆகணுன்ற அவசியம் இல்லை. ஸ்மார்ட் ஃபோனோட ப்ரைஸிங் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணி ரெட்மியோட நோட் சீரிஸோட லெகசி வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. ரெட்மி நோட் 15ல வந்து என்ன ஃபீச்சர்ஸ் ஆஃபர் பண்ணியிருக்காங்க, என்ன ஸ்பெசிஃபிகேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, என்ன ப்ரைஸுக்கு கொண்டு வந்திருக்காங்க, இனிஷியல் லான்ச் ஆஃபர்ஸ்லாம் என்னெல்லாம் இருக்குது அப்படின்ற வந்து இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துடலாம். அண்ட் நம்ம எல்லாருமே வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக காத்துட்டு இருந்து இந்த ரெட்மி ஃபோன் லான்ச் கிடையாது, அமேசான் சேலோட ஹிண்ட் வந்து வந்திருக்கு. இந்த சேல் வந்து கம்மிங் வீக்ல ஸ்டார்ட் ஆகலான்ற மாதிரி வந்து ஒரு சில ஹிண்ட் வந்துட்டு இருக்கு. சேல் அப்டேட்ஸ் வந்து நம்ம சேனல்ல கண்டிப்பா இருக்கும். டீல் அலர்ட்ஸ் வந்து டெலிகிராம்ல இருக்க நம்ம ஏடிடி டீல் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிருக்கேன். சேல் பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்தது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அங்கே அப்டேட் பண்றோம். அண்ட் ரெகுலர் பேசிஸ்லயே வந்து நீங்க டீல்ஸை வந்து அங்கே டெய்லியுமே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். மறக்காம செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ப்ரொவைட் பண்றேன். அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரெட்மி நோட் 15 ஸ்மார்ட் போன்ல ஸ்னாப்டிராகன் 6 Gen 3 ப்ராசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு வந்து போக்கோல வந்து M8 ஸ்மார்ட் ஃபோனுமே வந்து லான்ச் பண்ணுறாங்க. அதுலேயுமே வந்து சிமிலரான ஸ்பெசிஃபிகேஷன் தான். ரெண்டுமே வந்து ஆல்மோஸ்ட் சிமிலர் ஃபோன் தான், பட் ஒரு சில சேஞ்சஸ் மட்டும் தான் இருக்குது. LPDDR4X ரேமும் UFS 2.2 ஸ்டோரேஜ் சப்போர்ட் இருக்குது. இந்த ஃபோன் வந்து ரெண்டு வேரியண்ட்டில் கொண்டு வந்திருக்காங்க. 8GB ரேம் வந்து காமன் தான். 128GB அண்ட் 256GB ஸ்டோரேஜில் இருக்குது. அவுட் ஆஃப் தி பாக்ஸ் வந்து Android 15 பேஸ் பண்ணால் HyperOS 2 வெர்ஷனோட வருது. அண்ட் கூடி சீக்கிரமாக வந்து Android 16 பேஸ் பண்ணால் HyperOS 3 அப்டேட்மே வந்து இந்த ஃபோனில் எதிர்பார்க்கலாம். அண்ட் ஷாமிலேருந்து 4 இயர்ஸ் மேஜர் அப்டேட்டும் 6 இயர்ஸ் செக்யூரிட்டி அப்டேட் வந்து சொல்லியிருக்காங்க. அந்தளவுக்கு லென்த்தியான அப்டேட்ஸ் வந்து இந்த ப்ராசர் ஹேண்டில் பண்ணுமா அப்படின்ற வந்து ஒரு பெரிய கொஷின் மார்க் தான். நம்ம கண்டிப்பாக வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும். 6 Gen 3 மாதிரி வந்து ஒரு டீசென்ட் மிட் ரேஞ்ச் ப்ராசருக்கு வந்து ஒரு 2+2 இயர்ஸ் அப்டேட் இல்லை 2+3 இயர்ஸ் அப்டேட் வந்து ஓரளவு சஃபிஷியண்ட்டாக இருக்கும். இது தேவையில்லாமல் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரெஸ் போடுற மாதிரி தான் இருக்குது. அண்ட் அந்த ஃபோனில் வந்து நம்ம கிடைக்கக்கூடிய பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து வந்து ஒரு சில பேர் வந்து 2 வருஷத்துலேயே வந்து அப்கிரேட் பண்ணிடுவாங்க. ரெட்மி நோட் 15 ஸ்மார்ட் ஃபோன் வந்து பிளாக், ப்ளூ, பர்பிள்னு 3 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ போன வருஷம் வாங்கின ரெட்மி நோட் 14 வந்து நான் அந்த மைல்டு பர்பிள் கலர் தான் வந்து வாங்கியிருந்தேன். பட் இந்த கலருமே வந்து மைல்டாக பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு. அண்ட் இப்போ லான்ச் பண்ண நோட் 15 கலர்ஸ்மே வந்து ஓரளவு பார்க்க அட்ராக்டிவாக இருக்குது. டிசைன்மே வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபோனோட திக்னஸ் வந்து 7.35 mm, வெயிட் வந்து 178 grams இருக்குது. IP66 ரேட்டிங் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அடிஷ்னலாக வந்து மிலிட்ரி ஸ்டாண்டர்ட் 810 சர்டிஃபிகேஷன் இருக்குது. இந்த சர்டிஃபிகேஷன்லாம் இருக்குன்றதுக்காக வந்து ஃபோன் கேட்ச் போட்டு விளையாடி கீழெல்லாம் போட்டுறாதீங்க. ஓரளவுக்கு வந்து பார்த்து கேர்ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ணுறது பெட்டர். லாஸ்ட் ஜென்ரேஷன் நோட் 14ல வந்து நம்ம ஃப்ளாட் டிஸ்பிளே பார்த்துருந்தோம். இந்த வாட்டி வந்து கர்வ்டு டிஸ்பிளேவாக போயிருக்காங்க. ஸோ நோட் 14லேயுமே வந்து அந்த பேக் பேனல் கர்வாக இருக்கும். பட் இந்த வாட்டி டிஸ்பிளேயுமே வந்து கர்வாக இருக்கிறதுனால நமக்கு அந்த பேக் பேனலுமே வந்து கர்வ் ஆகி இன்னும் கொஞ்சம் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ண வாய்ப்பு இருக்குது. டிஸ்பிளேயோட சைஸ் வந்து 6.77 inch. கொஞ்சம் டால் டிஸ்பிளேன்னு சொல்கிறத விட ஒரு ஸ்டாண்டர்ட் சைஸ் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிடலாம் நம்ம. ஏன்னா இப்போ நம்ம ரீசெண்டாக ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து அந்த 6.7 inch அப்படின்றது வந்து ரொம்ப காமனாக நம்ம பார்த்துட்ருக்கோம். ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் இருக்குது. AMOLED பேனல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 120 Hz வந்து ஹை ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்குது. 3200 nits வந்து பீக் பிரைட்னஸ் சப்போர்ட் இருக்கதா சொல்லியிருக்காங்க. White 1 L1 சர்டிஃபிகேஷன்லாம் இருக்குது. இந்த வாட்டி 5520 mAh பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. 45 watt ஒயர்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. பாக்ஸ்லேயுமே வந்து சார்ஜர் தராங்க. கேமரா செட்டப் பொறுத்த வரைக்கும் ரியரில் வந்து 108 MP மெயின் கேமரா, OIS சப்போர்ட் இருக்குது. அடிஷ்னலாக வந்து 8 MP அல்ட்ரா வைட் இருக்குது. ரியர் கேமராவில் வந்து 4K வீடியோ ரெக்கார்டிங் சப்போர்ட் இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து 4K வீடியோ ரெக்கார்டிங் கிடையாது. ஃப்ரண்ட்டில் ஃபுல் HD வீடியோஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணலாம். ஃப்ரண்ட்டில் 20 MP கேமரா வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. டூவல் ஸ்பீக்கர் செட்டப்பு, டால்பி அட்மாஸ் சப்போர்ட் இருக்குது. விர்ச்சுவல் ப்ராக்சிமிட்டி சென்சாரோட வருது. IR பிளாஸ்டருமே வந்து கொடுத்துருக்காங்க. நோட் 14ல பார்த்த மாதிரி நோட் 15லேயுமே வந்து ஆப்டிக்கல் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஸோ ஃபைனலி இந்த ஃபோனோட ப்ரைஸிங் வந்தோன்னா ரெண்டு வேரியண்ட்டில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. 8GB ரேம் 128GB ஸ்டோரேஜ் வந்து 22,999க்கும், 8GB ரேம் 256GB ஸ்டோரேஜ் வந்து 24,999 லான்ச் பண்ணியிருக்காங்க. ரெட்மி நோட் சீரிஸ் அந்த வெனிலா நோட் எல்லாமே வந்து 10-12,000 ருபீஸில் வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அது அப்படியே வந்து இப்போ கம்ப்ளீட்டாக டபுள் ஆகிடுச்சு. ஜனவரி 9 வந்து இந்த ஃபோனோட ஃபர்ஸ்ட் சேல் வந்து கொண்டு வராங்க. ICICI கார்டு, டெபிட் இல்லை கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணால் வந்து ஃப்ளாட்டாக 3,000 ரூபி டிஸ்கவுண்ட் இருக்குது. ஸோ இனிஷியல் அந்த பேங்க் ஆஃபர்ஸ்லாம் யூஸ் பண்ண முடிஞ்சு அந்த 128GB ஸ்டோரேஜ் வந்து 20,000க்கு வந்து வாங்க முடியும். ஸோ இதுதான் வந்து இந்த ஃபோனோட ஃபீச்சர்ஸு, லான்ச் ஆஃபர்ஸ் இதெல்லாமே. லான்ச் ஆஃபர்ஸ் மேபி இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஏதாவது ஷாமியோட பட்ஸ் ஏதாச்சும் வந்து ஃப்ரீபியாக வந்து கொடுத்துருக்கலாம். ஸோ அது வந்து நிறைய பேர் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நோட் 14ல் எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா கேமரா பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. பட் வெறும் ஒரு கேமரா வச்சுட்டு வந்து நம்ம ஃபோன் வந்து ஆஹோ ஓஹோ அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சப்பாரான பெர்ஃபார்மன்ஸ் தான் இருக்குது. ரொம்ப ஆவரேஜான ப்ராசர் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரைஸ் செக்மெண்ட் வந்து எந்த விதத்துலையுமே வந்து அது ஜஸ்டிஃபை பண்ணோம் அப்படின்ற வந்து நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ ரெட்மி ஒரு சைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரியல்மி இன்னொரு பக்கம் வந்து 16 Pro சீரீஸுமே வந்து
பயங்கரமான சம்பவம் பண்ணியிருக்காங்க. ப்ரோ ப்ளஸ் ஒரு சைடு விட்டுருங்க, பட் ப்ரோ வந்து டைமென்சிட்டி 7300 கொடுத்து அதையும் வந்து 30,000 ரூபாய்க்கு மேலே லான்ச் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பட் நோட் 15 சீரிஸ் கண்டிப்பாக வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஓவர் ப்ரைஸாக தான் இருக்குது. எஸ், மார்க்கெட்டில் ஃபோனோட ப்ரைஸு லேப்டாப்போட ப்ரைஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தது தான். அண்ட் ஆல்ரெடி வந்து லாஸ்ட் 2 மாதமாக வந்து நிறைய ஃபோன்ஸோட ப்ரைஸ் ஏறிட்டு தான் இருக்குது. பட் இந்த வாட்டி நோட் வந்து கண்டிப்பாக ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி தெரியல. நான் கேமரா பர்ஃபார்மன்ஸ் இந்த வாட்டி வந்து சூப்பராக இருக்கும் அப்படி இப்படின்னு சொன்னாலுமே வந்து 6 Gen 3 வந்து இந்த ப்ரைஸ்க்கு வந்து எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க அப்படின்றது புரியல. அட்லீஸ்ட் இந்த ப்ரைஸ்க்கு வந்து Snapdragon 7s Gen 3 இல்லை Xiaomi Redmi Pad 2 Proவில் யூஸ் பண்ண 7s Gen 4 ஆச்சு யூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ இன்றைக்கி நோட் 15 கூட Redmi Pad 2 Proவுமே வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. Pad 2 Proவோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தோன்னா 12,000 mAh பேட்டரியோட வருது. 2.5K டிஸ்பிளே, LCD டிஸ்பிளே தான். 128 ஹை ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்குது. 7s Gen 4 யூஸ் பண்ணியிருக்காங்க. HyperOS 2 வருது. வெயிட் வந்து 610 கிராம் இருக்குது. 128GB வேரியண்ட் வந்து 24,999 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை வந்து Wi-Fi + 5G பார்க்குறதா இருந்தால் 128GB வந்து 27,999. அதுவே வந்து 256GB ஸ்டோரேஜ் போகிறதா இருந்தால் 30,000 ரூபா இருக்குது. ஒருவேளை வைஃபை வேரியன்ட் தான் வாங்க போகிறீங்க அப்படின்னா Xiaomi Pad 7 வந்து நமக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக சேல்னு வந்துட்டாலே வந்து 25,000 கிடச்சிட்ருக்கு. Pad 2 Pro நிறைய பேர் வந்து நல்ல ப்ரைஸிங் அப்படின்னு சொல்லலாம். பட் உங்களுக்கு வந்து அந்த 5G வேரியண்ட்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்னா Xiaomi Pad 7 வந்து நமக்கு ஓரளவுக்கு நல்ல வேல்யூ ஃபார் மணி டேப்லெட்டாக வந்து ஃபீல் ஆகும். ஸோ Redmi Note 15 வந்து கண்டிப்பாக வந்து ஓவர் ப்ரைஸ்டு ஃபோன் தான். அது Xiaomi ஃபேன்ஸ்க்கு கண்டிப்பாக வந்து இது இன்னொரு வருஷம் வந்து டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்குது. மேபி Xiaomi ஃபேன்ஸ் வந்து ஒரு ஆல்ரெடி நோட் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு நல்ல வேல்யூ ஃபார் மணி ஃபோன்ஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 20,000 to 25,000 ருபீஸ்லேயே வந்து பெட்டர் ஃபோன்ஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. ஒருவேளை நீங்கள் வந்து லெஸ் தென் 25,000 அண்ட் அரௌண்ட் 20,000 பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா Realme 14 Pro Plus இருக்குது. 24,000 to 25,000 வந்து ஃப்ளிப்கார்ட்டில் அந்த ப்ரைஸ் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகும். அது 256GB வேரியண்ட்டு. Realme P4 Pro இருக்குது. Nothing Phone 3a, Realme P3 Ultra இந்த மாதிரி ஃபோன்ஸ் இருக்குது. ஒருவேளை மோட்டோ ஃபேன்ஸ் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா Moto H60 Fusion மாதிரி ஃபோன்ஸுமே வந்து 20,000 to 25,000 ருபீஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. 7,000 mAhல பார்க்குறதா இருந்தால் ஒன்று P4 நம்ம பார்த்துருந்தோம், இல்லை IQ Z10, Vivo T4 இந்த மாதிரி ஃபோன்ஸுமே வந்து அரௌண்ட் 20,000 to 25,000 இருக்குது. Redmi Note 15 விட பெட்டரான ஆல்டர்னேட்டிவ்ஸ் வந்து நமக்கு மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. 6 Gen 3யோட பெர்ஃபார்மன்ஸுமே வந்து நமக்கு 7s Gen 2 அளவுக்கு இருக்கும். அந்த ரா பெர்ஃபார்மன்ஸ் வந்து கண்டிப்பாக நம்ம மிஸ் பண்ணுவோம். ரீசெண்டாக நம்ம பார்க்கக்கூடிய நோட் சீரீஸில் ரா பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றத வந்து நம்ம மிஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து ஒரு மல்டிமீடியா சென்ட்ரிக் ஸ்மார்ட் ஃபோனாக தான் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். Note 15 பற்றி உங்கள் ஒப்பீனியன்ஸ் எதுவாக இருந்தாலுமே வந்து கீழே கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். புது லான்ச்சஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக தான் இருக்குது. அது அப்படியே ஓரமாக தள்ளிட்டு பழைய ஃபோன்ஸ் எல்லாமே வந்து அப்கமிங் சேலில் நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம். அப்கமிங் சேலில் ரீசெண்டாக லாஸ்ட் 6 to 8 மந்த்ஸில் லான்ச் ஆன ஃபோன்ஸே வந்து நிறைய நல்ல ஃபோன்ஸ் இருக்குது. அதில் ஏதாச்சும் வந்து ப்ரைஸ் ட்ராப் ஆகுது, பேங்க் ஆஃபர்லாம் வருது அப்படின்றப்போ வந்து நம்ம அதை தூக்கிடலாம். ஸோ அது வந்து ஒரு நல்ல வைஸான ஆப்ஷனாகவும் இருக்கும். அண்ட் இன்னும் என்னென்ன ஃபோன்ஸ் எல்லாமே மார்க்கெட்டில் கொண்டு வராங்க, என்ன சர்ப்ரைஸ்லாம் காத்துட்ருக்கு அப்படின்றத வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அப்கமிங் ஃபோன்ஸ் பற்றி நம்ம சேனலில் ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். நீங்கள் இன்னும் செக் பண்ணி பார்க்கலாம், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் டெலிகிராமில் இருக்க நம்ம டீல்ஸ் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெகுலர் பேசிஸில் வந்து அங்கே டீல்ஸ் ஷேர் பண்ணிகிட்ருப்போம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் வித் ஆதித்யா டெக்.